பகவான் குரு ஓம்காரநாதர் திருவடிகள் சரணம். உபகுரு சித்தர்ஜியா திருவடிகள் சரணம். பிரஜாபதி ரிஷியோகியின் திருவடிகள் சரணம். குருவே சரணம், குருவே சகலம். வணக்கம், பை நமசி. அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் இதயபூர்வமான வணக்கங்கள். அன்பர்கள் எல்லோரும் பொங்கல் பண்டிகையை ரொம்ப சிறப்பாக இனிதே கொண்டாடி நிறைவு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் இன்று வெளியிடங்களுக்கு சென்று இயற்கையை ரசிக்கிறது முதலான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடும். நேற்று நிறைய ஏறு தழுவுதல்லாம் நடந்திருக்கு தமிழகம் முழுவதுமே. அதையும் நீங்கள் நிறைய பேர் கண்டுகளிச்சிருப்பீங்க. சரி அன்பர்களே, இன்னைக்கு நம்ம நாளைக்கு அமாவாசை அப்படிங்கிறனால, குறிப்பாக அமாவாசைக்கு அடுத்து குப்த நவராத்திரி, அதாவது தாந்திரிக நவராத்திரி துவங்க இருக்கிற காரணத்தினால நாம கொஞ்சம் அதை வலியுறுத்த வேண்டி இருக்கிறது. அதை பற்றி இன்னும் கூடுதல் விளக்கங்களை, கூடுதலான விஷயங்களை தெரிவிக்க வேண்டி இருக்கு. நிறைய பேர் ஆர்வம் காட்டுறதை பார்க்க முடியுது. நிறைய ஃபோன் கால்ஸ், நிறைய பேர் ஆர்வமாக நீங்கள் நாகயட்சினி உபாசனைக்கு முன் வந்திருக்கீங்க. அனைவருக்குமே வாழ்த்துக்கள், முதற்கட்டமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். 21, 22, 23 ஆகிய தேதிகளில் நாகயட்சினி உபாசனை எடுக்க இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பிரத்யேகமாக சுவாமிஜி தீட்சை வழங்க இருக்கிறார். கடந்த முறை தீட்சை அப்படிங்கிறது ரொம்ப, அது எப்படி சொல்றது அப்படின்னா, சில சமயங்கள்ல நம்மை தாண்டிய சில ஆற்றல்களை நாம உணரக்கூடிய தருணம் எப்படியாவது கிடைக்கும். நம்மளே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அந்த மாதிரியான சில தருணங்களாக அதை அமைந்திருந்ததுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான அனுபவம்னு வச்சுங்களேன். ஆக 21ஆம் தேதி நாகயட்சினி உபாசனை எடுக்கிறதுக்கு ஆயத்தமாயிக்குங்க. புதன், வியாழன், வெள்ளி கிழமைகளில் புதன்கிழமை மாலை 4 மணி அளவில் சத்தர்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதன் பிறகு வெள்ளிக்கிழமை மதியம் நம்ம கிளம்பிடுவோம்னு வச்சுங்களேன். ஸோ ஒரு 3 நாட்கள் நீங்கள் ஆயத்தமாக இருங்க. இது நாகயட்சினி உபாசனை மற்றும் வேறு எந்த உபாசனை எடுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, அல்லது நான் சுவாமிஜியோட பிரயாணப்பட்டு நான் சில எக்ஸ்பீரியன்ஸ் அடையணும்னு நினைக்கக்கூடியவர்கள், நீங்கள் எந்த பயிற்சி எடுத்திருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பயிற்சி எடுத்திருக்கணும். அதான், எந்த பயிற்சி எடுத்திருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக இதில் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் சம்மந்தப்பட்ட நபர்களை தொடர்பு கொள்ளுங்க. சசிகலா சிஸ்டர் அல்லது பிரமிளா சிஸ்டர் தொடர்பு கொள்ளுங்க. சரியா? சரி, தாந்திரிக நவராத்திரி அப்படிங்கிற விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு கருத்தை உங்ககிட்ட நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அன்பர்களே, இது சாஸ்திரங்களும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய புண்ணிய காரியம் இது, மிகப்பெரிய ஒரு மனிதனுக்கு பலத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் இது. ஆத்ம பலம் சொல்றேன் நான், சாதாரண பலத்தில் ஆத்ம பலத்தை தரக்கூடிய விஷயம் எது அப்படின்னு ஆராய்ந்தால், சாஸ்திரங்கள் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு படிநிலையில பார்க்கலாமே. உதாரணத்துக்கு நீங்க அன்னதானம் பண்ணா அது ரொம்ப பெரிய விஷயம், பசுதானம் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். சில சமயங்கள்ல ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா, ஆனா அதுலயும் 2 விதமான விஷயம் இருக்கு. கோயில் நிர்மாண பணி, குறிப்பா பாலடைஞ்ச கோயில நிர்மாணம் பண்றது பெரிய புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதுல இன்னொரு ரிஸ்க்கும் இருக்கு. உதாரணத்துக்கு சில கோயில்கள் பாலடைஞ்சிருக்கும். அந்த கோயிலுக்கு போய் சுத்தம் பண்ணி இந்த தீபம் போடுறோம்னு சில சமயம் போகும்போது என்ன ஆகும்னா, அந்த கோயில் பால் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல தெய்வீகத்தோட நடமாட்டம் இல்லைன்னு அர்த்தம். அங்க சிலை இருக்கலாம், ஆனா அந்த சிலையில அந்த தெய்வீகம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அப்படி தீபம் போடணும்னு போய், ஆனா ஒரு வீடு பால் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் எனர்ஜிக்கான விஷயம் ஒரு இது இருக்கும். அதே போலதான் பால் அடைந்த கோயில்களும் சில சமயங்கள்ல வித்தியாசமா அமைஞ்சிரும்னு வச்சுங்களேன். அப்ப அதனால பாதிக்கப்படுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உண்டுன்னு வச்சுங்களேன். அதனால அதை நம்ம இந்த ஒரு இதுலயே சேர்க்க முடியாது. ஆனாலும் ஒரு வகையில பார்த்தா கோயில்களுக்கு தீபம் எண்ணெய் வாங்கி தருவது அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய புண்ணிய பலன். எனக்கு தெரிஞ்சு நம்முடைய சாதகர்கள் நிறைய பேர் இந்த மாதிரியான புண்ணியத்துக்குரிய விஷயங்களை நிறைய நீங்க பண்றீங்க.
ஆனா இதெல்லாம் தாண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது, மிகப்பெரிய விஷயம். இதெல்லாம் தாண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, அதை வந்து திருமூல பெருமான் சொல்லக்கூடிய பாடல் வடிவத்திலே நான் சொல்லிடுறேனே. அகரம் ஆயிரம் ஆரியர்க்கு ஈயில் எண். அதாவது அகரம் ஆயிரம் ஆரியர்க்கு ஈயில் என்னன்னா, நீ வந்து வீடெல்லாம் கட்டி அந்தணருக்கு, வேதம் ஓதக்கூடிய அந்தணர்களுக்கு, ஆரியர்கள்னா பிராமணர்கள், அவங்களுக்கு நீ கட்டி கொடுத்தாலும் அதனால என்ன? அதனால என்ன? சிகரம் ஆயிரம் செய்து முடிக்கலேன். சிகரம் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ஊர்ல வந்து எது உயரமா இருக்கணும்னு சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி மாறிடுச்சு. எது உயரமா இருக்கணும்னு சொன்னா, அந்த கோயிலோட கோபுரம் தான் உயரமா இருக்கணும். கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயிலோட கோபுரம் தான் உயரமா இருக்கணும், மத்த கட்டடத்தை விட. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு. நம்ம வந்து ஜன நெருக்கடி, பல விதங்கள்ல மக்களுடைய தேவைகள் அதிகரித்து விட்ட காரணத்தினால பெரும் பெரும் கட்டடங்கள்லாம் உருவாயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல சிகரம் அப்படிங்கிற விஷயம் எதை குறிப்பிடுதுன்னா, கோயில்களை கட்டி முடிக்கிறது சொல்லப்படுது. ஆனா அதனால என்னப்பா? திருமூலர் சொல்றார், அதனால என்ன? அதனால என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றான்னு அர்த்தம். பகரும் ஞானி பகலூன் பலத்திற்கு. அதாவது ஒரு ஞானிக்கு ஒருவேளை உணவை நீ தர முடிந்தது என்று சொன்னால் நிகரில்லை என்பது நிச்சயம்தானே. பகரும் ஞானி பகலூன் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம் தானே. அதாவது ஒரு ஞானி, அவர் வந்து ரொம்ப பசியோடு இருக்கிறார். அவருக்கு ஒருவேளை உணவை தர முடிந்தது என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு புண்ணியம். எல்லாவற்றை காட்டிலும் முடியும். எதை காட்டிலும் கோயில் கட்டுறதை விட மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? அது என்ன சொல்லப்படுது? பகலூன் அப்படிங்கிறது அதாவது ஒருவேளை உணவு அப்படிங்கிறத தான் வந்து அப்படி அந்த வார்த்தையில பயன்படுத்தி திருமூலர் சொல்றார். சரி, இது ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல இன்னொரு இடத்துல திருமூலர் அடிக்கடி அடியன் பயன்படுத்துறது தான். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியில் நடமாட கோயில் நண்பர்க்கு அது ஆகா. நடமாட கோயில் நண்பர்க்கு ஒன்றியில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இது அடிக்கடி நான் சொல்லுவேன் இந்த பாடல். அதாவது படமாட அப்படின்னா சிலைகள் இருக்கக்கூடிய கோயிலில் போய் நீ பாலாபிஷேகம் பண்ணு, தேனாபிஷேகம் எல்லாம் சரிதான். ஆனா அது வந்து ஞானியர்களுக்கு போய் சேராதுப்பா. இந்த நம்பர் அப்படின்னு சொன்னா தொண்டர், ஞானியர், மகான்கிற வார்த்தை தான் குறிப்பிடும். ஆனா பொதுவா திருமூல திருமந்திரத்துக்கு உரை எழுதுறவங்க எல்லாம் மக்களுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. மக்களுக்கு இல்ல, சாமானிய மக்களுக்கு செய்யறத சொல்லக்கூடாதா அப்படின்னா அந்த அர்த்தத்தில் நான் சொல்லல, அப்படி சொல்லல, அதான் உண்மை. ஓகே, சொல்லல. இந்த இடத்துல நம்பர் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து மகான்களையும் ஞானிகளையும் தான் குறிப்பிடுது. நீ கோயிலுக்கு ஒன்று செய்தால் அது மகான்களுக்கு செய்ததாகாது. ஆனால் மகான்களுக்கு செய்ததானால் நீ இறைவனுக்கு செய்ததாகும். புரியுங்களா? இறைவனுக்கு செய்ததாகும். இந்த இடத்துல தான் நீங்க கவனிக்கணும். அதாவது வாழும் காலத்தில் ஒரு யோகியை, ஒரு ஞானியை உங்களால் சந்திக்க முடிந்தால் மிகப்பெரிய விஷயம். அவர்களுக்கு சிறிய அளவிற்கான ஒரு சேவையை செய்ய முடிந்தது என்று சொன்னால் அதுக்கு இணை எதுவுமே கிடையாது அப்படிங்கறத அதனுடைய அர்த்தம். சரிங்களா? அதுதான் அர்த்தம். நம்ம ரமண காலத்துல வாழலையே. விசிறி சுவாமிகள் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஏதோ மிஸ் பண்ணிட்டேன்பா. வாழ்ந்த காலத்துல ஒரு 2-3 தடவை தான் போய் பார்த்தேன். அது தூரத்துல இருந்து பார்த்தேன். நம்ம நினைப்போம் தங்கக்கை மகான்னு சொல்றாங்க. திருவண்ணாமலை இப்ப கடை வச்சிருக்கணும். சேஷாத்ரி மகான் வந்து நம்ம கடையில் ஏதாவது பொருள் வாங்கியிருந்தாருன்னா அதான் அவரோட ஐதீகம். அவருக்கு தங்கக்கை மகான்னு ஏன் பேர் அப்படின்னா, அவர் ஏதாவது கடையில போய் ஏதாவது வாங்கினார்னா அந்த கடைக்கு அன்னைக்கு வியாபாரம் பெருகிடுமா. அதனால அதுக்கு தங்கக்கை மகான் பேர் வச்சுட்டாங்க. புரியுங்களா? விசிறி சுவாமிகளே எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா, யாரோ ஒருத்தர் ஒரு சந்துல ஏதோ அவசர விஷயமா வந்திருக்காரு. அவர் பார்த்துட்டு என்ன குழந்தை இல்லாம வந்திருக்கியா, பிறகு போ அப்படின்னு ஏதோ சொல்லிட்டார். சரிங்களா? அது மகான்கள் அப்பப்ப கொடுக்கக்கூடிய வாக்கு. சரிங்களா? அது நடந்துருச்சு. நடந்தோடனே அந்த தன்மை, அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. ஒரு மகான் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த இயற்கை எப்படியும் வெளிப்படுத்திவிடும். சரி, இதை நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதாவது ஒரு லிவிங் குரு அல்லது ஒரு வாழும் மகான் ஞானி அப்படிங்கிற அந்த தன்மை, அவர்களை சந்திப்பது, அவர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் வாய்க்கு கிடைப்பதில்லை அப்படிங்கறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அதை நம்ம பயன்படுத்திக்கணும். ஆனா கான்சியஸா, ஆகா
சுவாமிஜிக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு கான்சியஸா நீங்க பண்ணீங்கன்னா அப்படி அல்ல. அப்படி பண்ணணுங்கிறது எந்த சாஸ்திரமும் சொல்லல. சரிங்களா? எந்த சாஸ்திரமும் அப்படி சொல்லல. அவர்கள் மனம் கூணாத மாதிரி அவங்களுக்கான விஷயத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அது வெகு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாருக்குமே எல்லா வாய்ப்புகளும் கிடைச்சிடறதில்ல. அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு சுவாமிஜியோட பிறந்த தினம். அன்னைக்கு பிறந்த தினத்திற்கு ஒரு ஒரு உரையாடல் நடக்குது. சுவாமிஜிக்கு நம்ம வந்து பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு. அப்ப அதுக்கு சுவாமிஜி முற்றிலும் தவிர்த்துட்டார். முடியாதுன்ட்டார். முடியாது அப்படின்ட்டார். வாய்ப்பே கிடையாது. நானா குரு அப்படின்ட்டார். அப்படி சொல்லிட்டார். நானா குரு, ஓம்காரநாதுக்கு பண்ண முடிஞ்சா பண்ணுங்க அப்படின்ட்டார். ஆனா அப்படி ஒரு பாத பூஜை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய வாய்ப்பு அப்படின்னா அது இணையே கிடையாது. அதுக்கு இணையே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம யோகத்துல ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. இயற்கை அந்த ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பை கொடுத்துச்சு. அதுவும் எப்படி கொடுத்துச்சு நமக்கே தெரியல. ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு முன்பும் சரி பின்பும் சரி. ஏன்னா இவ்வளவு காலகட்டத்தில் அப்படி ஒரு எங்களுக்கு அந்த அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை சுவாமிஜி எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. சரி, அந்த நிகழ்வுக்கு பிறகும் யாருக்குமே அந்த சந்தர்ப்பத்தை அவர் கொடுக்கவே இல்லை. சரியா? சரி, இதே சொல்றேன்னா நீங்க ஒரு குருவுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா அது ஒரு எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படிங்கிறதும், குருவை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படிங்கிறதும் தான் நான் இங்க குறிப்பிட வந்த ஒரு விஷயம். சரிங்களா? குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஒரு முறை ஒரு காட்டுக்கு பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சுவாமிஜி அப்ப தவ பூஜையில் இருந்தாங்க. இப்பவும் தவ பூஜையில் தான் இருக்காங்க. அப்ப இடையில தவ பூஜையில கொஞ்சம் 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 இறங்கி வந்திருந்தாரு. இப்ப மறுபடியும் தவ பூஜைக்கு போயிட்டார். அப்ப தவ பூஜைக்கான உத்தரவு வந்திருந்த சமயம் ஒரு காட்டுக்குள்ளார போயிருக்கோம். காட்டுக்குள்ள போகும்போது அன்னைக்கு சுவாமிஜி பூஜையில் இருக்கும்போது அவருக்கு அந்த ஒரு துண்டை வச்சு நாங்கள் விசிறிக்கிட்டு இருந்தோம். விசிறிக்கிட்டு இருக்கும்போது சுவாமிஜி கண்ணை திறந்தாலும் சொல்றார், வரக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் உங்களை பார்த்தது அப்படின்னு. ஒரு பக்கம் பிரம்மநாதர்ஜி, ஒரு பக்கம் நான். அது நாங்கள் விசிறி விட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன ஒரு விஷயம்னா அன்னைக்கு எங்களுக்கு 2 பேருக்குமே ஒரு பிரதானமான ஒரு தேவதா சக்தியை கொடுக்கறதுக்கு தான் சுவாமிஜி கூப்பிட்டு இருந்தார். அந்த விசிறி விட்ட அந்த புண்ணிய பலம் அந்த தேவதா சித்தியை நெருங்குவதற்கு எங்களுக்கு உதவுச்சு. ஆக ஒரு ஞானியர் மகானிடம் அணுகக்கூடிய அந்த முறைமை இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். அதை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்றேன். சரிங்களா? ஒரு ஞானி கூட பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. அதே நேரத்தில் இதையும் அடியேன் சொல்ல வேண்டும், அப்படி பயணிக்கும் போது பரீட்சைகள் இல்லாமல் இருக்காது. சரியா? அதையும் நான் சொல்லணும்ல, இல்ல? அதுவும் ரொம்ப நுட்பமான பரீட்சைகள்லாம் வைக்கப்படும். ரொம்ப நுட்பமான பரீட்சைகள் வைக்கப்படும். அந்த பரீட்சைகள்ல நீங்க புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருக்கும். சரிங்களா? புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு இதுக்கெல்லாம் உதாரணம் கிருஷ்ண பரமாத்மா தான். கிருஷ்ண பரமாத்மா வாழ்ந்த காலகட்டத்தில் அவரை புரிஞ்சுக்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க. அது பீஷ்மரா இருக்கட்டும், துரோணாச்சாரியரா இருக்கட்டும், ஏன் அர்ஜுனனாவே இருக்கட்டுமே, எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க. ஏன்னா துவாபர யுகத்தோட மகா குரு கிருஷ்ணர் தான். ஏன்னா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அவர் பல பேருக்கு விடுதலை கொடுத்துக்கிட்டே போனார். நீங்கள் ஒரு மகா குருவோடு பயணிக்கின்ற பொழுது அவர் சொல்லக்கூடிய செயல்களை செய்வதன் மூலமாகவே நீங்கள் உங்களுடைய பிறவியை கடந்துவிட முடியும். சரிங்களா? இந்த உபாசனை பண்ணுங்கன்னா இந்த உபாசனை பண்ணுங்க. சரிங்களா? இது இப்படி பண்ணுங்கன்னு சொன்னா இப்படி பண்ணுங்க. அந்த இடத்துல சாஸ்திரத்தை காட்டவே கூடாது. இந்த சாஸ்திரத்தில் இப்படி இருக்க தேவையே இல்லை. குரு சொல்வதுதான் சாஸ்வதம். சரிங்களா? சாஸ்திரங்களும் 2வது பட்சம் தான். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும்.
ஏன்னா உயரிய உபாசனைகளுடைய பாதையில நீங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்கள பல பேர். இதை நான் உறுதிப்பட சொல்லுவேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆன்மீக அமைப்பு, நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக அமைப்பும் இவ்வளவு உபாசகர்களை உருவாக்கவில்லை. சரிங்களா? இவ்வளவு உபாசகர்களை உருவாக்கல, இவ்வளவு இறை தரிசனத்தை தரவில்லைங்கிறதே ஆணித்தரமா நான் சொல்ல முடியும். இவ்வளவு இறை தரிசனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்கல, இவ்வளவு பெரிய ஆற்றல்களை கொடுத்ததில்ல. நிகழ்காலத்தில் மிகப்பெரிய அற்புதங்களை அதிகம் பார்த்த நபர்களாக சிவன் ராஜயோகிகள் இருக்கிறீர்கள். சரி, எனக்கு முன்னாடி எதுவும் காட்டின எல்லாருமே அமைதியா இருக்காங்க. புரிஞ்சுக்குங்க. யாரிடம் சுவாமிஜி தன்னுடைய அற்புதங்களை சிலவற்றை வெளிப்படுத்தினாரோ அவர்கள் அமைதியா இருக்காங்க. நீங்களும் அமைதியாகக்கூடிய காலகட்டம் வரும். அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்களும் சில விஷயங்களை பார்ப்பீர்கள். ஒன்னே ஒண்ணுதான், நிலைத்த பிரயாணம். அதான் ரொம்ப முக்கியமானது. நிலையான பிரயாணம் ரொம்ப முக்கியமானது. ஒரு வீட்டுல ஒரு அப்பா பயிற்சி பண்ணிட்டு இருப்பார், மகன் பார்ப்பார் தெய்வத்தை. இது நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. நம்ம யோகத்துல இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அப்பா பயிற்சி பண்ண அப்பா யோசிப்பார், பகவானே நான்லாம் உன்னை உபாசனை பண்றேன், என் பையனுக்கு நீ காட்சி கொடுக்குற, என் பொண்ணுக்கு காட்சி கொடுக்குற. நிறைய பேருக்கு அது கொஸ்டின். ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த தெய்வம் வருது இல்ல. அப்புறையே அந்த பையனுக்கு காட்சி கிடைக்குது, இவங்களுக்கு காட்சி கிடைக்கல. காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் ஒரு விஷயம் நகரவே நகராது. காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் இங்க நடக்கவே நடக்காது. காரண காரியத்தோட தான் எல்லா விஷயங்களும் இங்கு நடக்கிறது. அதுவும் ஓம்காரநாதருடைய சந்நிதியில் காரண காரியத்தோடு தான் எல்லாமே நடக்கிறது. அவர் போட்ட கோட்ல தான் போயிட்டே இருக்கு. எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதனால உங்கள அந்த கேள்வி இருக்கும். நிறைய பேர் ஒன்றும் இல்லை, ஒரு சில அனுபவத்தை சொல்றேன். பிரம்மநாதர் அனுபவத்தையே சொல்றேன். சரியா? பிரம்மநாதர்ஜிக்கு அப்பதான் திருமணம் ஆச்சு. திருமணமான சமயத்துல 3வது நாள் அந்த சகோதரி, அவங்களோட மனைவி பேர் ரேவதி சிஸ்டர் பேர். அவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ள வேற இடத்துக்கு பயணிச்சிருக்காங்க. முன்னாடி காளிமாதா நிற்கிறாங்க. பயந்து ஓடி வந்துட்டாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் புதுசு, அந்த சமயத்துல புதுசு. பயந்து ஓடி வந்துட்டாங்க. அப்ப வந்து பிரம்மநாதர்ஜி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் சுவாமிஜி கிட்ட. சுவாமிஜி, அந்த காளிமாதா ஏன் எனக்கு வந்து முன்னாடி நிக்கல அப்படின்னாரு பிரம்மநாதர். அந்த கேள்வி நமக்கும் இருக்குன்னு வச்சுங்க. சரி, இது அதாவது என்னன்னா, அது அந்த சக்தி, அந்த விஷயம் அப்படி போயிட்டு இருக்கும். அது அவர்களுக்கு பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஒன்றும் இல்லை. அதே போலதான் கண்ணுக்குட்டியார் திருமணம் ஆச்சு. அந்த பொண்ணு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மிரள வச்சிருச்சு எல்லாத்தையுமே. அம்பிகான்னு பேரு. ஒரு நாள் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஆனா பக்கத்துல ஒரு ஜீவன், புரிஞ்சுங்க, ஒரு ஆத்மா வந்து உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒன்று உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கு. நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கேன். நமக்கு தெரியலையே, நம்ம கிட்ட கேட்டது என் காதல் விழலையே. அது போல உங்ககிட்ட ஏதோ பக்கத்துலேயே வந்து நின்றுச்சுண்ணா அப்படின்னு சுவாமிஜி கிட்ட நம்ம சொன்னோம். சுவாமிஜி, ஏதோ ஒரு ஜீவன் வந்திருக்கு அப்படின்னு. அப்போ இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்தாரு. அதுக்கு வந்து விமோச்சனம் தேவையா, அது வந்து கேட்டுருக்கு. ஓகே, அது வந்து அதுக்காக மன்றாடிக்கிட்டு இருக்கு, அது நேரடியாக என்கிட்ட வந்துருக்கணும் அப்படின்னு. சரி, நான் பார்த்துக்கிறேன் ஜி அப்படின்னாரு. இல்லை, கவனிக்க வேண்டிய விஷயம்னா, அப்போதான் அந்த பொண்ணு திருமணமாகி வருது. சரிங்களா? ஆக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் அதிசூட்சமங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். இதோட பெரிய இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? துக்காராம் மகாராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் சதா சர்வகாலமும் எதையும் கண்டுக்காம பாட்டு பாடிட்டு இருப்பார். பரமாத்மா நினைச்சு பாட்டு பாடிட்டு இருப்பார். ஒரு நாள் அவங்க மனைவி என்ன பண்ணாங்க அப்படின்னா, பக்கத்தூர் சந்தையில போய் பொருளை வித்துட்டு லாபத்தை கொண்டு வாங்க, அந்த பொருளுக்கான காசை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அருகாமையில் இருந்த ஒரு கடையிலேயே பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து, அங்க இருந்த ஒரு ஹோல்சேல் கடைன்னு வச்சுங்களேன், ஹோல்சேல் கடை, சரிங்களா, அப்படி வாங்கி கொடுத்து அனுப்புறாங்க. அவரும் அந்த கடைக்காரரும் சரிம்மா உனக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இவர் வண்டி கட்டிட்டு போறார், மாட்டு வண்டி கட்டிட்டு போறாரு. அப்போ பார்த்து மழை சோன்னு அடிச்சு
பொருட்கள்லாம் கவுந்து விழுந்து என்ன பண்றதே தெரியல. இவர் மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டு, பரமாத்மா என்ன விளையாட்டு இது, நான் என்ன பண்ணுவேன், என் மனைவிக்கு என்ன பதில் சொல்லுவேன், அவ வேற என்ன கண்டபடி திட்டுவாளே. அவங்க மனைவி சாதாரணமான ஆள் கிடையாது, சாதாரணமான ஆள் கிடையாது. சரியா? ஒரு தடவை அவங்க மனைவிக்கு வந்து ஒரு ஏதோ புது துணி வாங்கி வச்சிருக்கிறாரு. அந்த சமயத்துல மகாலட்சுமி தாய் வந்து ஒரு கிழிஞ்ச புடவையோட வந்து திருநாடகம் வந்துட்டு, எனக்கு ஏதாவது புடவை ஏதோ ஒன்று வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே இவருக்கு மனசு பொறுக்கல, தன்னோட மனைவிக்காக வச்சிருந்த அந்த புடவை எடுத்து கொடுத்துட்டார். கொடுத்தோன்னே எங்க புடவை அப்படின்னு அவங்க அம்மா கேட்டிருக்காங்க. என்னன்னா, இல்லை ஒரு அம்மா வந்தாங்க, கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கும்போது புடவைலாம் கிழிஞ்சிருச்சு, புடவை கொடுத்தேன்னு சொன்னா யாரா இருக்கணும்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓ ருக்மணியா வந்தது, நின்னு அப்படின்னு சொல்லி கல் எடுத்துட்டு போய் உன் காலையை நச்சிரம் பாரு அப்படின்னு கோயிலுக்குள்ள போன ருக்மணி. அவங்க சாதாரண ஆள் கிடையாது. அவங்க கிருஷ்ணா இதை சும்மா விட மாட்டியா, என் வாழ்க்கைக்குள்ள விளையாடுறியான்னு கல் எடுத்துட்டு போனவங்களா அவங்க. அப்படிப்பட்டவங்க. பயம் இருக்குமா இருக்காதா? அவர் மரத்து மேல உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு, ஒன்னும் சொல்ல முடியலையே பரமாத்மா அப்படின்னு. இது அப்படி போயிட்டு இருக்கு. போகும்போது கடைசியா அங்க வீட்டுக்கு ஒரு மாட்டு வந்து நிக்குது. துக்காராம் மகாராஜ் இறங்குறாரு, பணத்தை எண்ணி கொடுக்குறாரு. இங்க பாருமா லாபம், இதுதான் வந்து இந்த நான் குளிக்க போறேன், போகும்போது அந்த கடையில நான் வந்து அசலை கொடுத்துட்டேன், அப்படி போயிடுறேன் அப்படிங்கிறாரு. மனைவி கண்கொள்ளாத ஆச்சு. இவ்வளவு லாபம் வந்துருச்சா அப்படின்னு. ஆமா 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 அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். மாட்டு வண்டியை பின்னாடி கட்டிடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆத்து குளிக்க போறேன்னு போயிட்டார். ரொம்ப நேரம் கழிச்சு இன்னொரு துக்காராம் வர்றாரு, துக்கத்தோட வர்றாரு. அவரு துக்காராமா வரல, துக்கராமா வர்றாரு. வந்தோன்னே மனைவியோட பேரை சொல்லி என்ன பண்றது, சரியா? உங்களுக்கு தான் தெரியும், இங்க இருக்க ஆண்களுக்கெல்லாம் தெரியும், வேற வழி இல்லை. ரொம்ப நைச்சியமா பேச ஆரம்பிக்கிறாரு. ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்கன்னா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது, ஏன் இன்னைக்கு நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும், எவ்வளவு லாபம் வந்திருக்கு, இனிமேல் இதே மாதிரி நடந்துக்குங்க அப்படின்னா. என்ன நடந்துச்சுன்னா, ஆமா நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி வந்தீங்க தானே, மாட்டு வண்டி கட்டினீங்கல்ல, கடைக்காரருக்கு போய் பணம் கொடுத்துட்டு போயிருக்கீங்கன்னா அதிர்ச்சி அடிச்சிட்டாரு துக்காரம். நேரம் கடைக்கு போறாரு. கடைக்கு போனோன்னா, நான் வந்தேனா? ஆமா நீங்க வந்தீங்க. பணத்தை கொடுத்தனா? ஆமா பணத்தை கொடுத்தீங்க. அப்ப துக்காராமுக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? அந்த கடன் அடைஞ்சிச்சின்னு யோசிக்கல. என்ன யோசிச்சா தெரியுமா? பரமாத்மா உனக்காக எவ்வளவு பாட்டு பாடுறேன், உன்னை திட்டா என் பொண்டாட்டி, அவளுக்கு நீ காட்சி கொடுத்துட்ட. இந்த கடைக்காரர் என்ன பண்ணாரு, லாபத்துக்கு பொருள் கொடுத்த அவருக்கு காட்சி கொடுத்துட்ட, ஆனா எனக்கு நீ கொடுக்கலையே அப்படின்னாரு. அன்பர்களே, யோகத்துல ஒரு முறை துக்காராம் மகாராஜ் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த சம்பவம் தொடர்பாக நம்ம ஒரு விஷயத்தை கேட்டோம். ஐயனே இது என்ன மாதிரியான விஷயம் திருநாடகம் அப்படின்னு கேட்டப்போ அவரிருந்து வந்த பதில் ரொம்ப விசித்திரமானது. அதாவது என்னன்னா, பரம்பொருள் நம்முடைய கடன்களை எல்லாம் முதல்ல அடைச்சிட்டு வர்றாரு. உன்னுடைய கடன்கள் கடமைகளை எல்லாம் அடைத்து விட்டு கடைசியா உங்ககிட்ட வர்றாரு. உனக்கு அவர் உதவியின் காரணமாக அவருக்கு அந்த காட்சி கிடைச்சிச்சு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. உனக்கு அந்த கடைக்காரர் உதவியதன் காரணமாக அந்த காட்சி கிடைச்சிச்சுங்கிறதான் கிருஷ்ண பரமாத்மாவோட பதிலா இருந்துச்சுன்னு சொல்றார் துக்காராம் மகாராஜ். அவர் சாதாரண துன்பத்தெல்லாம் அனுபவிக்கலைங்க துக்காராம் மகாராஜ். அவரை பத்தி அவர் பேரை சொல்றதுக்கே 100 ஜென்மம் கோயில் அப்படியே அங்க பிரதட்சணை பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தாதான் அந்த மகானுடைய பேரை நம்மளால சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய மகாபுருஷன். நாயன்மார்கள் பேரையும் ஆழ்வார்கள் பேரையும் பாகவதர்கள் பேரையும் சொல்றதுக்குலாம் நமக்கு அருகதை கிடையாது. சரி, துக்காராம் என்ற மகாபுருஷர்கள் பற்றி பேசுறதுக்குலாம் சுத்தமாக நமக்கு அருகதை கிடையாது. இருந்தாலும் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை நான் சொல்ல வந்தேன். ஆகவே அன்பர்களே, ஒரு விஷயத்தை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நீங்க பெறக்கூடிய உபாசனைகள் அப்படிங்கிறது எல்லாமே உயரிய மகத்தான சக்திகள். சரிங்களா? அதை பற்றி நீங்க கிஞ்சித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கிஞ்சித்தும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நீங்க செய்ய வேண்டியது குரு சொல்லியிருக்காரு, அதை நான் எடுத்து பண்றேங்கிற அந்த உணர்வோடு நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் அது போதுமானது. குரு வாக்கு அதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அது ஆகச்சிறந்த விஷயமாக இருக்கும். அந்த குருவாக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போதே அந்த இடத்துல சில பரீட்சைகள் இயற்கை வைக்கும். சரிங்களா? ஆனாலும் நீங்கள் அதை தாண்டி தான் வரணும். சரிங்களா? ஏன்னா சின்ன ஒரு விஷயம் கூட இல்லாம, ஏன்னா தெய்வீகம் மிக உயரிய விஷயங்களை வைக்கின்ற பொழுது
நீங்கள் 10ஆவதுலேருந்து 11ஆவது போகணுன்னா ஒரு அந்த முழாண்டு தேர்வில் ஒரு எக்ஸாமை தாண்டி தானே போய் ஆகணும் இல்லையா? ஸோ அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குங்க. சில பேருக்கு ஒரு உணர்வு உண்டு. என் மனைவி சில இதை வெளிப்படையாக சொல்ல கூட செய்வாங்க. என் மனைவி அனுபவம் பெற்றாங்க, நான் 4-5 பண்ணுறேன், அவங்க ஒன்று தான் பண்ணுறாங்க. அப்படி இல்லை. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, தெய்வீகத்திற்கு தெரியும் உங்களுக்கு எப்போது காட்சி கொடுக்க வேண்டும் என்று. தெய்வீகத்துக்கு தெரியும். சரிங்களா? இப்போ இது ஒரு உதாரணம் பார்ப்போமா? இப்போ யோசிங்க, கிருஷ்ண பரமாத்மா நாராயணர், நரநாராயணரா மகாவிஷ்ணு தான் பிறந்ததா சொல்லப்படுது. அதுல நரன் அப்படிங்கிறவர் தான் அர்ஜுனர். அவரும் ரிஷி தான், நாராயணர் அப்படிங்கிறவர் ரிஷி தான். 2 பேர் தான் கிருஷ்ணார்ஜுனரா பிறக்கிறாங்க. அப்ப 2 பேருமே ஞானவான் தான். ஆனா கிருஷ்ணருக்கு நடக்கிறது எல்லாமே தெரியும், அர்ஜுனுக்கு நடக்கிறது எதுவும் தெரியல. கிருஷ்ணனுடைய காட்சியை பெறுவதற்கு அர்ஜுனர் கேட்கிறார், விஸ்வரூப தரிசனத்தை கொடுன்னு. உனக்கு தற்காலிகமா ஞானத்தை ஓபன் பண்றேன்னு அப்பதான் ஓபன் பண்றார். புரியுங்களா? ஆக கிருஷ்ணர் நினைத்தால்தான் அர்ஜுனுடைய ஞானக்கண் திறக்கும். ஒரு குரு நினைத்தால்தான் சீடனுக்கு ஆத்ம தரிசனமும் ஞானக்கண்ணும் திறக்கும். சரிங்க? இந்த சூட்சுமத்தை புரிஞ்சுங்க. விவேகானந்தருடைய இதயத்துல காலால ராமகிருஷ்ண ஒரு ஆள் தழுத்தினார், சமாதி நிலைக்கே போயிட்டார். அதே போல ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர் மா அப்படின்னு பேர், முழு பேர் மறந்துட்டார். அவர் வந்து யோகானந்தருக்கு அவரு ஒரு வகையில குரு தான். சரிங்களா? யுக்தேஸ்வருக்கு முன்னாடி அவர் வழி நடத்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடரான மாதான். அவர் ஒரு முறை யோகானந்தருடைய இதய பகுதியில் டச் பண்றாரு. தொட்ட உடனேயே அவருக்கு சமாதி நிலை கை கொடுது. ஒரு வகையான சமாதி நிலை, நிர்விகல்ப சமாதின்னு சொல்ல முடியாது, சமாதியிலே பல நிலைகள் இருக்கு, சமாதி நிலை கை கொடுக்கிறது. ஆக ஒரு குரு நினைக்கின்ற பொழுதுதான் அது சாத்தியமாகிறது. ஒரு ஆத்ம தரிசனம் கிடைக்கணும், இவங்க இந்த நிலையை அடையணும் அப்படிங்கிறது குருவோட எண்ணத்தில் தான் இருக்கிறது. குரு அதை எண்ணுகின்ற அளவிற்கு நாம நடந்துக்கணும், அதான் ரொம்ப முக்கியமானது. புரியுங்களா? குரு இவர் ஞானம் பெற்றணும் அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு சரிங்க நடந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் அடிக்கடி அடியன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது. என்னன்னா, நாம தெய்வத்தை தியானம் பண்றோம், தெய்வம் யாரை தியானிக்கும்? சார், சிவபெருமான் பெருமாளை தியானம் பண்றார், பெருமாள் சிவபெருமானை தியானம் பண்றார், பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவை தியானம் செய்கிறார், சிவபெருமான் ராமராம என்கிறார். அந்த அர்த்தத்துல நான் கேட்கல, அந்த அர்த்தத்துல கேட்கல. சரிங்களா? சரிங்க. எது பெரிது அப்படின்னு அவ்வையார்கிட்ட கேட்கும் போது அவ்வையார் அப்படியே வரிசையா சொல்லிட்டு வராங்க. வரிசையா புவனம் பெரிது, புவனம் படிச்ச நான்முகன் பெரிது, அப்படி இப்படி வரிசையா அப்படி இப்படி 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 இப்படியே அப்படியே வரிசையா வரும்போது கடைசியில் என்ன மிகப்பெருசு எது தெரியுமா? சிவபெருமான் மிகப்பெரியவர், ஈசன் அந்த ஈசனை விட மிகப்பெரியது ஈசன் உரையக்கூடிய தொண்டர் உள்ளம் அப்படின்னு. ஆக யாரை ஈசன் தியானிக்கிறார், யாருக்குள் ஈசன் இருக்கிறார், யார் ஈசனுக்குள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அவர் தொண்டர். யார் ஒருத்தர் இறைவனுக்கு தொண்டு செய்கிறார்களோ, சொல்லப்போனா இறைவனுக்கு தொண்டு செய்தல் அப்படிங்கிறது கூட நம்ம கூட ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து சில விஷயங்கள் பண்ணிடும். அதில் ஒரு பரீட்சை கடை இருக்காது. அது சொல்லப்போனா குருவின் பணி அப்படிங்கிறது தான் முழுமையானது. ஏன்னா அங்கே பரீட்சைகள் இருக்கும், உங்களோட செதுக்குதல் நடக்கும் சௌகரியமா. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு பணி செய்றீங்க, அது புண்ணியம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க இறைவனுக்கு செய்யறது புண்ணியம், நிறைய பண்ணுங்க. உழவார பணி பண்ணுங்க, எண்ணெய் வாங்கி கொடுங்க, கோயில் குளத்துக்கு போய் என்னென்ன நல்லெண்ண செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யுங்கள், அனைத்தும் புண்ணியம், மாற்றம் இல்லை. ஆனா எது புண்ணிய பாவத்தை எல்லாம் வேறெடுத்து மோட்சத்தை கொடுக்கும், எது புண்ணியத்தை தாண்டிய இறைநிலையை கொடுக்கும், அதை பத்தி சொல்றேன். அது குரு பணி. யார் ஒரு குரு பணியை செய்கிறார்களோ அவர்களுக்கு கர்ம சம்ஹாரம் நடக்கும். நல்ல கவனிங்க, நீங்க புண்ணியம் செஞ்சா புண்ணியம் பெருகும், அது பாவத்துக்கு ஈடாகாது. பாவத்தின் ரப்பர் அல்ல புண்ணியம். புரியுங்களா? கர்ம விதி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, நீ நல்லதுங்கிற ஊசல் எழுதிட்டியா, அந்த ஊசல் இந்த போய் தான் தீரும். கெட்டதுங்கிற ஊசல் எழுதிட்டியா, நியூட்டனோட 3வது விதி தான் மறுபடியும் போகும். இதுதான் கர்ம விதி. புண்ணிய பாவ கணக்கு இதுதான். இந்த புண்ணியம் இந்த பாவம் ரெண்டையும் கழிச்சாகணும், அனுபவிச்சுக்கல். ஆனா குரு பணி அப்படிங்கிறது 2க்கு நடுவில் நிக்குது. சரிங்களா? 2க்கு நடுக்கு அது புண்ணியத்தை காட்டிலும் புண்ணியமானது. அது எப்படிப்பட்டதுன்னா,
எல்லாவற்றையும் கழிச்சு கட்டக்கூடியது, உங்களுக்கு இறை நிலையை கொடுக்கக்கூடியது. அதனாலதான் குரு பணி அப்படிங்கிறது மிக உயர்வானது அப்படின்னு சொல்லப்படுகிறது. புரியுங்களா? சோ அதுதான் அகரம் தொடங்கி அகரம் ஆயிரம் ஆரியர்க்கு ஈல் எண் அப்படின்னு திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட பாடல் தொடங்கி மற்ற எல்லா விஷயத்தையும் நான் சொன்னது இதுக்காக தான். நம்ம யோகத்துல வந்து பல சூட்சுமங்களை அதிகமா பார்க்கக்கூடிய வல்லமை யார் ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கட்டத்தில் இருந்துச்சு, இப்போவும் தான் இருந்துச்சு அப்படின்னா, கண்ணுக்குட்டியாருக்கு இருந்துச்சு. ஏன்? அவர் சுவாமிஜி கூடயே பிரயாணம் பண்ணுவார் காட்டுக்குள்ளார. சுவாமிஜிக்கு என்ன தேவையோ அதை செய்வார். சுவாமிஜி ஒரு மலையில உட்கார்ந்துருப்பார், இன்னொரு மலையில போய் ஒரு சில பொருட்கள் எடுத்துட்டு வரணும்னு சொன்னா அவர் பயணப்படுவார், போயிட்டு வருவார். இப்படி அவர் செய்த தொண்டின் காரணமாக சுவாமிஜி செய்த தவத்தினுடைய பலாபலன் ஒரு பகுதி அவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால அவர் அந்த சக்தி வாய்ந்தவரா இருந்தார். அவர் முன்னாடி போனா கருப்பணசாமி முன்னாடி போவார், அவருக்கு முன்னாடி. அத்தகைய வல்லமை அவருக்கு இருந்துச்சு. சரிங்க. ஒரு பெண்மணி கடுமையான நெகட்டிவான விஷயங்களால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க வரும்போது எப்படி வந்தாங்க தெரியுங்களா? அவங்க அம்மா தாங்கி பிடிச்சிட்டு வராங்க, தவழ்ந்துக்கிட்டு வராங்க. சுவாமிஜி ஒண்ணுமே சொல்லல. கண்ணுக்குட்டி ஒரு எலுமிச்சம்பழத்தை பிடிச்சி கருப்பணசாமி வச்சு கொடு அப்படின்னாரு. கொடுத்த 5 நிமிஷத்துல அந்த அம்மா எந்திரிச்சிட்டாங்க. அது சுவாமிஜியோட தவப்பலம் அவருக்கு போய் சேர்ந்ததனுடைய அடையாளம். அவரும் உபாசனை பண்ணார், அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஆனா அவர் குருவுக்கு செய்த பணியின் காரணமாக அவருடைய வல்லமை அதிகரித்தது அப்படிங்கிறத தான் சொல்ல வரேன். ஆகவே அன்பர்களே, குருவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த சந்திப்பினுடைய ஒவ்வொரு தருணத்தையும் அனுபவிச்சுங்க. சரிங்க. குருவினுடைய மகா வாக்கியத்தை கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சுன்னா அனுபவிச்சுக்குங்க. சரிங்களா? அதை பெற்றுக்குங்க. அதே போல குரு பணி செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா எந்த வகையிலெல்லாம் குரு பணி செய்ய முடியுமோ அதற்கு உங்களை ஆளாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை அதற்கு ஆளாக்கினார் தெய்வீகம் உங்களை அங்கு ஆளாக்கிவிடும். அங்கு. சரிங்களா? பொதுவா ஒரு வார்த்தை இருக்கிறது, தானமும் தவமும் தான் செய்வாராயில் வானவர் நாடு வழி திறந்திடும் அப்படின்னு ஔவையாருடைய வாக்கு இருக்கிறது. சரிங்களா? ஆனால் தானம் எத்தகையது அப்படின்னு இருக்கு, தவம் எத்தகையதுன்னு இருக்கு. வானவர் நாட்டை தாண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையை அடைவதற்கு அந்த காலகட்டத்தினுடைய மகாபுருஷனோடு டிராவல் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் தேவை. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் சுவாமிஜி இப்ப நீங்க ரொம்ப கவனிச்சீங்கன்னா தெரியும், எங்களுக்கே வந்து இப்ப சுவாமிஜி கூட பேசுறதுக்குலாம் நேரமே இருக்க மாட்டேங்குது. எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், சுவாமிஜிக்கு நேரம் எல்லாம் போயிடுச்சு. ஓகே, இப்ப சுவாமிஜி கூட அவருடைய பிரயாணம் அதிகரித்து விட்டது. நாளைக்கு எங்க இருப்போம் அப்படிங்கிறது சுவாமிஜிக்கு கிடைக்கக்கூடிய உத்தரவு பொறுத்து தான் அமையுது. நீங்க எங்ககிட்ட கேட்டா கூட சொல்லுவோம், சுவாமிஜி எங்க இருக்காரு, நீங்க கூட மறைக்கிறான்ப்பா அப்படின்னு நினைக்கலாம். எங்களுக்கே தெரியாதுங்கிறது தான் உண்மை. எங்களுக்கே தெரியாது. சரிங்களா? அடுத்த கணத்துல மாறிக்கிட்டே இருக்கும். ஒன்றும் இல்லை, சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோகராஜ் சாமி தான் சுவாமிக்கு ட்ராவல் பண்ணுறாரு. அவரே சொல்கிறாரு, சாமி நான் எப்பவுமே பெட்டி படிக்கவே தயாராக இருக்கேன் சாமி, எனக்கு இப்போ தான் தெரியுது சாமிஜியோட ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருக்கணும்ன்ட்டு. அடுத்த நிமிஷம் என்ன உத்தரவுன்னு தெரிய மாட்டேங்குது சாமி, நாளைக்கு நாங்கள் எங்கே இருப்போம்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சாமி அப்படிம்பார். ஏன்னா அவரு ராஜபாளையத்துலேருந்து ஃபோன் பண்ணும்போது எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா, சாமி எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு அவரே சொன்னவர். இன்னைக்கு அவர் சொல்றாரு, புரியுது சாமி, நான் தான் அன்னைக்கு தப்பா சொல்லிட்டேன். ஆக அவர் எல்லாமே உத்தரவின் படி இயங்கிக்கிட்டு இருக்காரு. இன்னும் குறிப்பிட்ட காலகட்டம் வருகின்ற பொழுது இன்னும் அவருடைய நேரம் ரொம்ப ரொம்ப விலைமதிப்பற்றதா மாறிவிடும். இன்னைக்கு வந்து ஆனைக்கட்டிக்கு வந்தீங்கன்னா ஒரு 1 to 1 ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உங்களுக்கு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, பிற்காலத்தில் எப்படின்னு சொல்ல முடியாது. அது நான் சொல்றது குறுகிய காலகட்டத்தில் சொல்ல, இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு சுவாமிஜியோட கனவு என்னன்னா, ஒரு பஞ்சவாடி அமைச்சு அங்க போய் உள்ளடங்கிடணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஸ்தாபித்த பிறகு யோகத்துல அது அவருடைய கனவாக இருக்கிறது. அந்த விஷயம் அவருடைய கனவு வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருக்கு ஒரு கனவு வாழ்க்கை. அந்த நிலை சுத்த மௌனத்துக்கு போயிட்டாருன்னா நம்ம பிரார்த்தனை தான் பண்ண முடியும். ஆக இந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு தான் அடின்னு சொல்ல வரேன். சரி, இப்ப மறுபடியும் இந்த தாந்திரிக நவராத்திரிக்கு வருவோம். அன்பர்களே, பொதுவாக நவராத்திரி 4 வகையான நவராத்திரிகள் இருக்கு. சரிங்க.
இந்த 4 வகையான நவராத்திரிகள் இருக்குன்னு நம்மளும் ஏதாவது படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த 4 வகைக்குள்ள இந்த தாந்திரிக நவராத்திரி, குப்த நவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப மறைபொருளான விஷயம். அது இந்த தை அமாவாசைக்கு பிறகான காலகட்டத்தில் துவங்குறது அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்க ஒரு சந்தர்ப்பம். சரியா சொல்ல போனா நாகயட்சியினுடைய உபாசனை, உத்தரவானது எல்லாமே இது எல்லாமே ஒன்று இணைகிறது. இது எங்க எப்படி எதனால் உத்தரவானது அப்படிங்கிறத ஓரளவு நான் தொட்டுக்காட்ட விரும்புறேன். அதை கொஞ்சம் நீங்க பிடிச்சிங்க, சரிங்களா? கொஞ்சம் பிடிச்சிங்க. அன்பர்களே, நம்ம ஆனைக்கட்டிக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த கேரளா பகுதியை ஒட்டி இருக்க பகுதிக்குள்ள நம்ம பிரயாணம் பண்றோம். உங்களுக்கு தெரியும், ஆனைக்கட்டி பயணத்தில் இருக்கவங்க சப்தர்சனுக்கு பயணப்படுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அங்க ஒரு கோயில், அந்த கோயில்ல இருக்கக்கூடிய ஒரு ஆலமரம், அங்கதான் சுவாமிஜி இப்போ அதிகம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு போகும்போதே சுவாமிஜி சொன்னார், என்ன சொன்னார், இந்த மரம் ரொம்ப பழமையானது, இங்கு பல தாந்திரிக யோகிகள் பூஜித்திருக்கிறார்கள், இங்க இருக்கிற மக்களுக்கே தெரியல, இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் அப்படின்னாரு. இயற்கை இழுத்துட்டு வருது பாருங்க, ஒரு தாந்திரிக யோகிய அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கு பாருங்க, அதான் ரொம்ப முக்கியமானது. அங்கு அவர் பிரயாணப்படுகின்ற பொழுது குறிப்பா நிறைய உபாசனைகளை சாதகர்கள் அங்கிருந்து பண்ணுங்க அப்படின்னு அவர் வலியுறுத்திக்கிட்டே இருந்தார். அந்த தருணத்துலதான் நாகயட்சினி தெய்வத்தினுடைய உபாசனை உத்தரவாச்சு. அந்த பகுதியினுடைய வரலாறு அப்படிங்கறத பற்றி ஆராயும் போது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அந்த பகுதியினுடைய வரலாற்றை ஆராயும் போது, வரலாறுங்கும்போது இதிகாச காலத்தோட வரலாறு சொல்ல போனா, மகாபாரத காலகட்டத்துல, அஞ்ஞானவாச காலகட்டத்துல பாண்டவர்கள் அங்கிருந்ததாகவும், அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி, இப்ப நம்ம பயணிக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கு, அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி பாத்தீங்க அப்படின்னா, திரௌபதி தாய் உலாவிய வனம், சைலேந்திரி வனம் நினைக்கிறேன், அந்த வனப்பகுதியாகவும் இன்னைக்கு சைலண்ட் வேலின்னு மாறிச்சான், சரிங்களா? அங்க பயணிச்சதாகவும் சொல்லப்படுது. அவர்களோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டதாகத்தான் இது எல்லாமே நடந்திருக்கிறது. இது எல்லாமே அமைஞ்சிருக்கு, அந்த வனப்பகுதி எல்லாமே அமைஞ்சிருக்கு, சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சுவாமிஜியோட ஆத்ம தொடர்பு அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு ஓரளவு நம்ம தொட்டு காட்டியிருக்கோம். இப்போ முழுசா சொல்றதுக்குலாம் உத்தரவு இல்லை, சொல்லாதீங்கன்னே வந்துருச்சு. அவங்கவுங்க தியானத்தில் தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொன்னனால இப்போ நம்ம சில விஷயங்களை வெளிப்படுத்துறது இல்லை. புராண இதிகாச காலகட்டத்திலிருந்து மிகப்பெரிய மகாபுருஷராக பயணித்து வரக்கூடிய ஒரு ஆத்மா தான் சுவாமிஜி. ஓகே, அதனால எல்லாமே முன்ஜென்ம தொடர்பின் அடிப்படையில தான் ஒருங்கிணைந்து இந்த பாதைக்குள்ள பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? அடிக்கடி அடின்னு சொல்லுவேன், சிவன்ராஜ் பாதையில நீங்க கொஞ்சம் டெப்தா ஒரு ஈடுபாடு உங்களுக்குள்ள ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சுனாவே கண்டிப்பா நீங்க சாதாரண நபரா இருக்க முடியாதுங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துல ஜென்ம ரீதியான ஒரு தொடர்பு உங்களை இந்த இடத்துக்கு அரவணைத்து வந்திருக்கிறது, அதான் முக்கியத்துவம் வாய்ந்தது, சரிங்களா? ஸோ அதை நீங்க இப்போ உணரலாம், அல்லது உங்கள் காலகட்டத்திற்கு பிறகு உங்கள் ஆத்மா உணரலாம். ஆனா உங்கள் ஆத்மா அறியும் அந்த விஷயத்தை. நீங்கள் ஆத்ம தரிசனத்தை பெறுகின்ற பொழுது உங்களுக்கு அதுக்கான விடை கிடைக்கும். ஆத்ம தரிசனம்னா என்ன அப்படின்னா, உங்களை பற்றிய உண்மைகளை உங்கள் ஆத்மா உங்களுக்கே எடுத்து சொல்வதுதான். நீ இன்னாரு இதுக்கு தான் பிறந்திருக்க, புரிஞ்சுக்கோ அப்படின்னு. அப்போ ஆழமா புரிஞ்சிடும். இப்ப நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டா கூட நம்ம அபிமானம் தேகத்தின் மீது தான் இருக்கும். நான் ஆத்மா நீங்க மனப்பாடம் பண்ணுங்களே, 16வது வாய்ப்பாட 10ஆம் வகுப்பு படிக்கிற பையன் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி நான் ஆத்மான்னு சொல்லிதான் பாருங்களேன், ஆத்ம தரிசனம் வந்துருமா? அப்படிலாம் வராது. ஆனால் ஆத்ம தரிசனம்னு ஒண்ணு வந்துகின்ற பொழுது உணர்தல் ஏற்பட்டு விடும், உங்கள் சித்தத்தில் ஒரு நிலை ஏற்பட்டு விடும், சரிங்களா? அந்த நிலைக்கு நம்ம பிரயத்தனம் பண்ணணும். அந்த நிலையை குரு தருவதற்கு, குருக்கு அந்த அபிப்பிராயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்தவராக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? பயிற்சியை சிரத்தையா பண்ணணும். நாம செய்யக்கூடிய பயிற்சி குருவோட இதய கதவை தட்ட வேண்டும். புரியுங்களா நான் சொல்றது? நாம செய்யக்கூடிய பயிற்சி எப்படி இருக்குன்னா, குருவோட கதவை தட்டணும். இங்க பாருங்க, நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் சொன்ன மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூட்சுமத்திலேயே அவருக்கு தெரியணும், அப்படி திரும்பி பார்க்கணும், அந்த மாதிரி பண்ணணும். எல்லாவற்றையும் ஓம்காரநாதருடைய கண்கள் கவனித்துக் கொண்டு இருக்கிறது.
ஒரு நாள் ஓம்காரநாதர்கிட்ட இருந்து உத்தரவாச்சு. குழுமணி பகுதியில் இதான் வந்த உத்தரவு, சுவாமிஜிக்கு வந்த உத்தரவு. குழுமணி பகுதியில் ஜானகி என்ற ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு சொர்ண ஆகர்ஷ்ண பைரவருடைய உபாசனையை தா. மகனே, அந்த பெண்ணுக்கு எந்த கர்ம நித்தியம் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன், அந்த கர்மத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ கொடு. அதே போல மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட ஒரு மந்திரோபதேசத்தையும் கொடுன்னு சொல்லி ஓம்காரநாதர் இருந்து உத்தரவாச்சு. சுவாமிஜி கேட்டார், ஜி ஜானகி யாரு அப்படின்னா. ஏன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவாமிஜிக்கு முன்னாடி வந்து பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கு பயபக்தி. சுவாமிஜிக்கு முன்னாடி பேசவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சுவாமிஜி கிட்ட ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசியிருப்பாங்களா இந்த காலகட்டத்தில். 12 வருஷத்துல எனக்கு தெரியல. 11 வருஷத்துல நான் பார்த்த வரைக்கும் அந்த பொண்ணு பேசுறதே இல்லை, பெருசாக பேசவே மாட்டாங்க. சுவாமிஜிக்கு தெரியும், அது மாதிரி அப்படியே இருக்கும். இன்ன வரைக்குமே யாரோ ஒருத்தர் மூலமா தான் செய்தியை கொண்டு போய் சேர்க்கும். உங்க சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, சிஸ்டர் இது என்னன்னு கேளுங்களேன். இப்படிதான் அந்த பொண்ணோட விஷயம். ஒரு ஓலை குடிசையில் அந்த பொண்ணை முதல் சந்திக்கும் போது ஒரு ஓலை குடிசையில நோய்வாய்ப்பட்ட தன்னுடைய அம்மாவுக்கு பணிவிடை செய்து கொண்டு சரியான உணவுக்கு கூட வழியில்லாத நிலையில ஒரு குடிசை வீட்டில் பார்த்த காட்சி இன்னமும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு ஓம்காரநாதர் அந்த பெண்ணுக்கு ஒரு உயரிய நிலையை கொடுத்துட்டார், உயரிய ஸ்டேஜ், வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல ஸ்டேஜ் கொடுத்துட்டார். அந்த பொண்ணு அந்த நிலையில இல்லை, இப்போ அந்த நிலையில இல்லை. ஒரு முறை அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ஹெல்த் இஷ்யூலாம் இருந்துகிட்டு இருந்தாங்க. இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹெவியாக உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ரொம்ப ஒரு முடியாமல் போயிருந்துச்சு. ஒரு தருணத்தில் சுவாமிஜி வந்து அவங்க மீட்டுட்டாங்க. அவங்க எப்படின்னா, அதை நான் சில விஷயங்கள் வார்த்தையில் வர்ணிக்க கூடாது, உடம்புல இருந்து சில உறுப்புகள் வெளியே வந்து விழுற அளவுக்கு உடல்நிலை சரியில்லை. அப்புறம் சுவாமிஜி கூட சங்கல்பம் வச்சு சரியாயிருச்சுன்னு வச்சுங்களேன். இன்னொரு சமயத்தில் கடுமையான உடல்நல குறைவு. அந்த பொண்ணு போராடுது, எங்க அம்மா உயிரோடு இருக்கணும் போராடுது. அன்னைக்கு இரவு கனவுல வந்து ஓம்காரநாதர், எதுக்கு நீ பிடிச்சுக்கிட்டே இருக்க, அவள் ஏன் இன்னும் உலகத்துல அவள் சிரமப்படணும், இந்த நோயிலே சிரமப்படணும்னு நீ நினைக்கிற, நீ தான் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க, விட மாட்டேங்கிற, நீ விட்டாதானே அழைச்சிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்ல அவர் அப்படியே எந்திரிச்சு உட்காராங்க. உட்காந்துட்டு அந்த பொண்ணு, சரிங்க பகவானே, என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும் அப்படின்னா அந்த அம்மாவோட அடுத்த நாளாயிரம் அதுக்கு அந்த அம்மா உயிர் பிரிஞ்சிருச்சு. ஓம்காரநாதர் வந்து சொல்றாரு, விடு அப்படிங்கிறார். விடேம்மா, அப்பதானே நான் அழைச்சிட்டு போக முடியும், நீ தடுத்துக்கிட்டு இருக்க, உன்னோட அன்பால நீ தடுத்துக்கிட்டு இருக்க, மற்றவங்க யாரும் உள்ள நுழைய மாட்டேங்கிறாங்க, நீ உன்னோட அன்பால எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. யார் நுழைய மாட்டாங்கன்னா புரியுதா உங்களுக்கு? உன்னோட அன்பால நீ வந்து தடுத்து வச்சிருக்க, நீ உன்னோட அன்பால நீ என்ன முன்னாடி நிறுத்துறதுனால யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஓம்காரநாதரை தாண்டி எப்படி வர்றது? விட்டுறேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற அவங்க அம்மா, இந்த கஷ்டத்தோட இந்த உடம்போடு இருக்க வேணாம், சரியா, அவளை நான் பார்த்துக்கிறேன். அப்போ அந்த பொண்ணுக்கு எவ்வளோ இருக்குது. இந்த பொண்ணு பேசுனதே இல்லையே, சுவாமிஜிக்கிட்ட பேசுனது இல்லையே. ஆனால் ஓம்காரநாதர் சுவாமிஜிக்கு சொல்றார் யோகத்தில், மகனே அந்த பெண்ணுக்கு சொர்ண ஆகர்ஷ்ண மந்திரோபதேசத்தை கொடு அப்படி. அது கொடுத்த உடனேயே அந்த பொண்ணுக்கு அது மனம் விரும்பிய மாப்பிள்ளை அமைஞ்சிச்சு. அதான் சாதாரணமாக அமையாது, சொல்லப்போனால் மனம் விரும்பியபடி மாப்பிள்ளை அமைந்தது. இந்த பொண்ணு இப்போ நல்ல நிலையில இருக்காங்க. அப்படி அதான் சொல்ல வரேன். அவங்க குருவுக்கு மறைமுகமாக பல விஷயங்களை செஞ்சிச்சு அந்த பொண்ணு. பல விஷயங்கள்னா நான் அதை சில விஷயங்கள் சொல்ல விரும்பல. அந்த பொண்ணோட நிலைக்கு அது கஷ்டம். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுச்சு ஆரம்ப கட்டத்தில். அந்த பூஜை விஷயங்கள் எல்லாம் அந்த பொண்ணு பண்ணது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த பொண்ணு அருகாமையிலேருந்து ஒரு தனியார் பள்ளியில் வேலை பார்க்குறது, 3000 ரூபாய் சம்பளம். அந்த காலகட்டத்தில் நான் சொல்றது 9 வருஷத்துக்கு முன்னாடி 3000 ரூபாய் சம்பளம். ஆனால் அந்த சமயத்திலும் அந்த பெண் சில பூஜைகளுக்கு உதவினார்கள் அப்படிங்கிறது தான் வியப்பு. எப்படிப்பா இந்த மனசு அப்படின்னு வியப்பா இருக்கு. ஆனா அந்த புண்ணிய பலம் அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு நல் வாழ்க்கைக்கு வழிகோலி இருக்கிறது. அதுபோல் பேசக்கூட இல்லை, நல்ல கவனிங்க சரிங்களா, பேசக்கூட இல்லை. ஆகவே அன்பர்களே, நீங்க நாகயட்சினியோட உபாசனை எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்குங்க, மகத்தான ஒரு சக்தியை நீங்க பெற போறீங்க அப்படின்னு. ஏன்னா சமீபமா சுவாமிஜி வந்து இப்போ ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்க எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உபாசனை எடுங்க அந்த உபாசனை அதெல்லாம் சொல்லவே மாட்டார் சரிங்களா. ஆனால் இந்த உபாசனை எல்லாரும் எடுங்கன்னே சொல்லிட்டார். எல்லாரும் எடுங்கன்ட்டார். எங்க எல்லாரும் எடுங்க, மற்ற உபாசனைக்கு முன்னாடி மற்ற உபாசனையும் மந்திரத்தை குறைச்சிங்க, இந்த உபாசனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இது மற்ற உபாசனையை சித்தி பண்ணி விட்டுரும் அப்படின்ட்டார்.
எவ்வளவு பெரிய விஷயம். உபாசனை எடுத்தவங்களுக்கு தெரியும். அவங்க கிட்ட பேசி பாருங்க. மற்ற எல்லா மந்திரத்தையும் குறைச்சிங்க, இந்த மந்திரத்தை மட்டும் அதிகரிச்சிருங்க. அப்ப ஏதோ ஒரு பெரிய சூட்சமம் இருக்குல்ல நாகயட்சினி உபாசனையில. மற்ற மந்திர உபதேசத்துல பிரயோகம் பண்ணணும் ஒரு காரியத்துக்கு, வேண்டுதல் வைக்கிறதெல்லாம் இது இவங்க அப்படி இல்லை. நீங்க செய், அவங்களே செய்வாங்க. உனக்கு தேவையானதை அவர்களே செய்வார்கள். அதே போல ஒரு மனிதமா பிறந்த நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம துரோகத்தையும் எதிர்ப்புகளையும் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கா. எல்லாத்தையும் அவங்க வேற எடுத்துருவாங்க. நம்ம யோகத்திலே நிறைய பேரோட வாழ்க்கையை படிச்சு பார்க்கும்போது நம்பிக்கை துரோகத்தை நிறைய பேர் சந்திச்சிருக்கீங்க. நம்பிய நபர்கள் எதிரிகள் ஆனதை நிறைய பேர் சந்திச்சிருக்கீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் விடை இந்த நாகயட்சினி தாய் கொடுத்தே தீருவாங்க. மற்ற கொடுக்காதான் கொடுக்கும். ஆனா அவங்க வந்து ஒரு மின்சாரம் மாதிரி, ஒரு பாய்ச்சல் தான். ஏன்னு நீங்க கொஞ்சம் உட்காந்து யோசிங்க, உங்களுக்கே தெரியும். ஏன்னா சாதாரணமாவே இவங்க ஸ்தூலமா வந்தாங்கன்னா படையே நடுங்கும். புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா? ஸ்தூலமா வந்தா படையே நடுங்கும். அப்ப சூட்சும தேவதையா வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சுங்க. அதான் காரணம். ஆக இந்த தாந்திரிக நவராத்திரிங்கிறது உங்களுக்கு நீங்க ஒரு தாந்திரிக யோகிக்கிட்ட இருந்து பெற காரணத்தினால இது ஒரு பெரிய வரம். சாதாரணமா அது மற்றவங்களுக்கு இது சாதாரணமா கடந்து போகக்கூடிய நாட்கள் தான், கடந்து போக வேண்டிதான். சரிங்களா? கடந்து போகட்டும் சாதாரணமா. ஏன்னா அதை பத்தி ஒரு புரிதல் இதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. சரிங்களா? இயற்கை அதை மறைச்சுதான் வைக்கும். எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்தா போய் முடிஞ்சிடும். சரிங்களா? புரிஞ்சிடும். உதாரணத்துக்கு கிரகண காலம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதை பயன்படுத்தி நன்மையும் செய்ய முடியும், கெட்டதும் செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டமும் அந்த மாதிரிதான் சக்தி வாய்ந்தது. சக்தி எதுக்கு பயன்படுத்துறோம் இருக்குல்ல, நன்மைக்கு பயன்படுத்தக்கூடிய நமக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்லது, போதுமானது. சரியா? அதனால இயற்கை மறைபொருளா வச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம அதுக்காக வச்சிருக்கியா பரவாயில்ல, ஓகே, கடந்து போட்டோம். ஆனா நாம அப்படி இல்லை. நமக்கு இந்த சூட்சுமம் தெரிந்திருக்கிறது. இந்த சூட்சுமத்தில் எவ்வாறெல்லாம் இதை பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அவ்வாறெல்லாம் நாம் இதை பயன்படுத்தி கொள்வோமாக. குப்த நவராத்திரி நாளை மறுநாள் துவங்குது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு இந்த நாகயட்சினிக்கான உபாசனைக்கான கர்ம வெட்டி பூஜையை துவங்கி இருக்காங்க. சில பேர் முடிச்சிருக்கீங்க. எப்படி இருந்தாலும் மகிழ்ச்சி. ஓகே, இந்த குப்த நவராத்திரியில் எடுக்கக்கூடியவங்களுக்கு மிக பெரிய வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான உத்தரவுகள் வர்றது அப்படிங்கிறது வந்து பொதுப்படையாவே அது இருக்கதான் செய்யும். நான் அதை வெளிப்படையா நான் சொல்றேன், இருக்கதான் செய்யும். நமக்கு என்ன தேவைங்கிறது இருக்குல்ல, சரிங்களா? அதை பொறுத்து அந்த உத்தரவை நாம வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் வரக்கூடிய தேவி தேவதைகளுடைய உபாசனையை பெறுவது அப்படிங்கிறது சால சிறந்தது. ஒரு காலகட்டத்துல 1 மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு உபாசனை உத்தரவாகிக்கிட்டே இருக்கும். அதுக்கான காரண காரியம் எங்களுக்கு தெரியவே இல்லை. பிற்காலத்துல தெரிஞ்சிச்சு, இத்தகைய உபாசனைகள் பெறுவதன் மூலமாக நாம் எப்படி தக்க வைக்கப்படுகிறோம், நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு. இந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள் நடக்கணும்னு இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே தபுடி பொடி ஆக்கப்பட்டுரும். அந்த ஒவ்வொரு உபாசனையும் சுவாமிஜி கொடுக்கும்போது பல விஷயங்கள் அப்படியே கர்மத்துக்குள்ள நுழைஞ்சு அழிச்சுக்கிட்டே போயிடுவார். ஆக இந்த உதாரணத்துக்கு நீங்க காமாட்சி தேவியோட உபாசனை எடுத்திருப்பீங்க, உச்சிஷ்ட கணபதியோட உபாசனை எடுத்திருப்பீங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்தந்த விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய கர்மங்களை நீங்க கடந்து வந்திருக்கீங்க. இப்பவும் சொல்றேன், இதெல்லாம் இப்போது உங்களுக்கு புரியாவிட்டாலும் பிற்காலத்தில் உங்களுக்கு புரியும், மிகப்பெரிய அளவுக்கு புரியும். நாகயட்சினி உபாசனை பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கும் மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுக்கிற காரணத்தினால இந்த உபாசனையை எல்லாருமே பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? யாரெல்லாம் ஆனைக்கட்டி நிகழ்ச்சியில, யாத்ரா வித் ரிஷியோகி நிகழ்ச்சியில கலந்துக்க விரும்புறீங்களோ இப்பவே பதிவு பண்ணிருங்க, வாட்ஸ்அப் பண்ணிருங்க, பதிவு பண்ணிருங்க. ஏன்னா கொஞ்சம் முந்திக் கொள்வது நல்லதுன்னு வச்சுங்களேன். இப்பயே பதிவு பண்ணிருங்க. அதே போல நாகயட்சினி உபாசனையோ அல்லது வேற எந்த உபாசனையும் எடுக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பானது. ஓகே, சிறப்பானது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் எனக்கு தெரிஞ்சு வந்து திண்டுக்கலை சேர்ந்த ஒரு சகோதரர், மதுரை சேர்ந்த ஒரு சகோதரர், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முன் தட்சணையா செலுத்தி கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு அன்பர், முக்கியமான பொறுப்புல கோயம்புத்தூர் பகுதிக்குள்ள பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான சகோதரர், ரொம்ப காலமா பயணிச்சுக்கிட்டு அவங்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட தட்சணையை செலுத்தி அவங்க நான் வந்து அம்மா உங்களை நான் பெற்றுக்கிறேன் அப்படின்னு ஒரு முன் தட்சணையை செலுத்தி அவங்களும் பயணிக்க தான் செய்யறாங்க. அந்த மாதிரி கூட நீங்க பயணிக்கலாம், அந்த மாதிரி கூட செய்யலாம். ஒரு முன் தட்சணை செலுத்தி நாளைக்கு அமாவாசை இல்லையா, நீங்க உங்களுடைய பூஜையை கூட ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அப்படி கூட பண்ணலாம். ஏன்னா
சில சந்தர்ப்பங்கள் அமையாது இல்லையா? சில சந்தர்ப்பங்கள் நம்மளால எதுவும் பண்ண முடியாது இல்லையா? ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு சகோதரர், அவருடைய நிலையை நான் சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஆனா அந்த நிலையை நான் சொல்ல விரும்பல. ஆனா மிகப்பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறார் அந்த சகோதரர். அந்த சகோதரர் நான் சொல்ற வெளிப்படையா சொல்றேன், அவர் மாற்று மதத்தை பின்பற்றக்கூடியவர். சரிங்களா? மாற்று மதத்தை பின்பற்றக்கூடிய அவரு நம்மளுடைய இந்த உபாசனையை எடுத்தாரு. இங்க மதம்லாம் கிடையாது. ஆனா அவங்களுக்கு தடை எவ்வளவு வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. அதுக்காக தான் சொல்றேன். நமக்கு மதம் கிடையாது. சரிங்களா? எடுத்தாரு. அவர் அந்த உபாசனையை கடைபிடிக்கின்ற பொழுது பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அனுபவத்தை கேட்டா நிறைய பேர், சார் என்ன சார் எங்களுக்கெல்லாம் இப்படி இல்லையே அப்படின்னு கூட கேட்டுருவீங்க. சரிங்களா? ஏன்னா அவர் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி பண்றாருல, அப்ப இயற்கை ஒரு பரிசை கொடுக்குது. அவர் அவ்வளவு தடைகளை சந்திச்சுட்டு ரகசியமா பண்ணிட்டு இருக்காரு. புரியுதா? அந்த உபாசனையை ரகசியமா பண்றாரு. நம்ம பகிரங்கமாவே பண்ண மாட்டேங்கிறோம். சரியா? ஆனா ரகசியமா அவர் பண்றாரு. அந்த தேவதைகள் பேசுது. நாகயட்சினி தாயோட உபாசனைக்கு தட்சணையை செலுத்தினார். சரிங்களா? தட்சணையை செலுத்திட்டு அம்மா ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே யோகத்துல வந்து சொன்னாங்க, அதான் நான் வந்துட்டு என்னடா இப்படிதான் பேசியிருக்காங்க, நான் தான் வந்துட்டேன்ல, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு நாகேஜ் அவர் கேட்டாலும் எனக்கே ஆஹா என்ன ஒரு அபாரமான விஷயம். யோசிச்சு பாருங்க, அவரு உபாசனை எடுக்கல, இன்னமும் எடுக்கல அவரு. புரியுங்களா? இன்னமும் எடுக்கல. ஆனா அவர் தட்சணை செலுத்திய உடனே அதான் கர்மணவத்தி முடுக்கிட்டுல வரப்போதுன்னு உறுதியாயிடுச்சுல்ல. அந்த தாய் வந்து சொல்லியிருக்காங்க, நான் வர்றேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப அவர்கிட்ட நேரடியா சொல்லிட்டாங்க. அப்போ உங்ககிட்ட நேரடியா சொன்னாதான் நம்புவோமா என்ன? அவங்க பாதுகாப்பு எல்லாருக்கும் உண்டு. புரியுங்களா? எல்லாருடைய காதிலும் அவங்க பேசுறாங்க, நம் காது திறக்கவில்லை, நம் கண்கள் திறக்கவில்லை. அவ்வளவுதான். திறக்கும். குரு முடிவெடுப்பார், ஓம்காரநாதர் முடிவெடுப்பார். சரிங்களா? ஓம்காரநாதர் முடிவெடுப்பார். ஆனால் நம் முன்னாடி அந்த தாய் நிற்கிறாள். ஏதோ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எப்போதெல்லாம் அந்த தாயை பற்றி நான் பேசுகிறேனோ அப்போதெல்லாம் அவளுடைய ஆசீர்வாதம் பொழிகிறது. இதான் உண்மை. சரிங்களா? ஒரு நல்ல விஷயத்தை நீங்க கேட்கும் போதே தேவதைகளுடைய ஆசீர்வாதம் இருக்கும். அதுவும் சிவன் ராஜயோகத்தோட சத் சங்கத்துல நீங்க அட்டன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இதுவும் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, அது நிச்சயமா உங்க இதய சுத்தி இன்னும் அதிகரிக்குதுன்னு அர்த்தம். அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், எப்படிப்பட்ட சத்சங்கமா வேணாலும் இருக்கட்டும். சரிங்களா? அது உங்க இதய சுத்தியை அதிகரிக்கும். உங்கள் ஆத்ம விஷாரத்தை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போகும். உங்களுடைய அபியாசத்திற்கு இன்னும் ஒரு மடங்கு வலு சேர்க்கும். அது உறுதி, நிச்சயமா உறுதி. ஓகே, ஆக இந்த சத்சங்கத்துக்கு வருகிற அந்த அனைத்து உள்ளங்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகள். Recording stopped.